அண்மை செய்தி. திருவள்ளூர் அடுத்த ஒண்டிக்குப்பம் பகுதியில் 2 இளைஞர்கள் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தமிழன் வழங்க கேட்கலாம். தமிழன், வணக்கம். ஒண்டிக்குப்பம் பகுதியில் 2 இளைஞர்கள் அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எவ்வாறு இந்த சம்பவம் நடந்தது? இது குறித்து காவல்துறை இன்னும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இவற்றை விவரங்கள் என்ன சொல்லுங்க? மோகன், தற்போது பார்த்தோம், நேற்று இரவு இந்த பொங்கல் பண்டிகை வந்து தமிழகம் முழுவதும் பார்த்தோம். அநேக பகுதியில் இந்த சீரும் சிறப்புமாக கொண்டாடப்படுது. குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் அநேக பகுதியில் இந்த பொங்கல் விழா வந்து கொண்டாடப்பட்டதை தொடர்ந்து திருவள்ளூர் ஒண்டிக்குப்பம் கன்னியாமா கோவில் தெருவை சேர்ந்த பார்த்திபன், அவருக்கு வயது 32, மற்றும் அவரது நண்பர்கள் கேசவமூர்த்தி, சுகுமார் ஆகிய 3 பேரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆந்திரா மாநிலத்தில் உள்ள அந்த கோண பால்ஸுக்கு சென்று விட்டு குறிப்பாக திரும்பும் போது திருவள்ளூர் அருகே ஒண்டிக்குப்பம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது அதே பகுதியை சேர்ந்த 4 இளைஞர்கள் வந்து 2 இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது பார்த்திபன் இருசக்கர வாகனத்தை மெதுவாக ஓட்டி வந்துள்ளார். பார்த்திபன் மற்றும் சுகுமார் ஆகியோர் ஏன் இப்படி வேகமாக வருகிறது என்று கேட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் கொண்ட இளைஞர்கள் கும்பல் சுமார் சாலையிலே இருந்த கூர்மையான இந்த கற்களை எடுத்து அறமாரியாக சுகுமார், பார்த்திபன், கேசவமூர்த்தி மீது அடித்து 3வரையும் தலையிலே பட்டு பலத்த காயம் ஏற்பட்டது. குறிப்பாக பார்க்கலாம், பார்த்திபன் சம்பவ இடத்திலே சுருண்டு விழுந்து இறந்து உள்ளனர். இதை அறிந்த 4 பேர் கொண்ட கும்பல் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இந்த நிலையில் அக்கம் பக்கத்தினர் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தது அடிப்படையில் வந்த மணவாள் நகர் காவல்துறையினர் சம்பவ இடத்திலே உயிரிழந்த பார்த்திபன் உடலை பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி, அதே போல காயங்களோடு இருந்த சுகுமார் மற்றும் கேசவமூர்த்தி ஆகிய 2 பேரையும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் மருத்துவமனையில் சுகுமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் கேசவமூர்த்தி தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் மணவாள் நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 3 தனிப்படை அமைத்து குற்றவாளியை தேடி வரும் சம்பவம் மிகவும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக பார்க்கலாம், மெதுவாக வந்தவரை ஏன் வேகமாக ஓட்டி வருவது கேட்டதற்கு கல்லடித்து வங்கி ஊழியர் மற்றும் நிதி நிறுவன ஊழியர் 2 பேரையும் கொலை சம்பவம் வந்து இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுது. குறிப்பாக பார்க்கலாம், திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக இந்த கொலை சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது. சில வாரங்களுக்கு முன்பு பார்த்தோம்னால் இந்த திருத்தணியில் வந்து வடமாநில இளைஞர் தாக்கப்பட்டது. அதே போல வந்து கடந்த போன்ற வாரம் அதே போல வடமாநில இளைஞர் தாக்கப்பட்டது. தற்போது 2 தமிழகத்தை சேர்ந்த, அதுவும் திருவள்ளூர் நகர பகுதியை சேர்ந்தவர்களே கல்லால் அடித்து கொல்லப்பட்டது என்று ஒரு அரங்கேறி உள்ளது. குறிப்பாக பார்க்கலாம், திருவள்ளூர் மாவட்டத்தில் காவல்துறையினர் அநேகர் வந்து ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்று பொதுமக்கள் சமூக ஆர்வலர் ஒரு கோரிக்கையாக உள்ளது. பொதுமக்கள் சாலையிலே நடமாட வந்து ஒரு அச்சத்துல ஒரு பயத்துல உள்ளது என்று சமூக ஆர்வலர் ஒரு கூக்குரலாக உள்ளது. மோகன், திருவள்ளூர் மாவட்டம் ஒண்டிக்குப்பம் பகுதியில் 2 இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தமிழன்.